நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து இந்த நாளின் வார்த்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களோடு கூட பேசும். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னீர். உங்களுடைய வார்த்தைகள் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ உயிர்ப்பித்து எங்களை பிழைக்க வைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எந்த தேவன்? இந்த தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் எந்த தேவன்? நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய ஒன்றான மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்து, நமக்காக ஜீவனை கொடுத்த நம் தேவன் பெரியவர், அவர் சர்வ வல்லமுள்ளவர். அந்த சங்கீதத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம் தேவன் உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த உலகமே ஆபத்துக்குள்ளாய் நிறைந்த ஒரு உலகம், ஆனால் தேவனோ நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ இந்த தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக, பெரியவராக, நமக்காய் ஜீவனே கொடுத்த இந்த நம்முடைய தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவரே நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தர் விசேஷமாக ஒரு வார்த்தை இன்னைக்கு நமக்கு சொல்கிறார். அவர் இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை மரண பரியந்தம் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அவரே நடத்துவார். அவர் ஒருவரே நம்மை நடத்துவதற்கு தேவன் வாஞ்சையுள்ளவர், அவர் விருப்பம் உள்ளவர். நாம் மாத்திரம் அவருடைய கரங்களிலே நம்மை கொடுத்து விட்டால் அவர் சொன்ன வார்த்தையின்படியாகவே அவர் நம்மை நடத்துவார். அப்போ இந்த மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன் எப்படி நம்மை நடத்துவார்? அவர் நடத்தும் போது நமக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அப்போ மரண பரியந்தம் நடத்துகிற தேவன் நம்மை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். எப்படிப்பட்ட பாதை என்றால் பரிசுத்தமான பாதையிலே, நீதி நிறைந்த பாதையிலே அவர் நடத்துகிறார். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் நீங்களும் நானும் நடக்கும்போது தான் நமக்குள்ளாய் ஜீவன் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் ஜீவன் உள்ளவர்களாய் வாழ முடியும். ஜீவன் உள்ளவர்களாய் உலகத்துக்கு நாம் சாட்சிகளாய் நிற்க முடியும். அப்போ இந்த உலகமானது எப்படி இருக்குன்னா, அநீதியினாலும் அநியாயத்திலும் பொய்யிலும் பித்தலாட்டத்திலும் ஏமாற்றுத்தனத்திலும் வஞ்சகத்திலும் தான் உலக மனிதர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிற ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எப்படி நடத்துகிறாராம்? நீதியின் பாதையிலே நடத்துகிறார், பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார். அதில் முதல்ல சொல்லிக்கிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் உலக பாடுகளின் வழியாகத்தான் நம்மை அந்த பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார். அப்போ அந்த பாடுகளின் மத்தியில் நம்மை அவர் தேற்றி அவருடைய பரிசுத்தமான நாமத்தின் நிமித்தம் அவர் அந்த பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார். அந்த பாதைக்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்க இன்னும் அதிகமான பரிசுத்தத்தின் ஆழத்துக்குள்ளே நம்மை கொண்டு சென்று கடைசியில் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறார்? அந்த நித்திய ஜீவனுக்குள் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த பாதையில மரணமே இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் நாம் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மரணத்துக்கு அதிகாரியாக சாத்தான் ஒருபோது நம்மை மேற்கொள்ளவே முடியாது.
மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை இயேசு எப்படி சிலுவையிலே ஜெயித்தாரோ அதே போல ஒவ்வொருவரும் ஜெயித்தவர்களாய் அந்த தேவனுடைய பரம ராஜ்யத்துக்குள்ளே, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் சந்தோஷமாய் பிரவேசிக்க முடியும். ஆதலால் தான் தேவன் மரண விருந்து நடத்துகிற நம் தேவன் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த நீதியின் பாதையில் என்னை ஆண்டவர் நடத்தணும்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? கர்த்தர் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி நடத்துறதை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் அடுத்த ஆண்டு சொல்றாரு, சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். ஆண்டவர் நம்மை மரணவிருந்தும் நடத்துகிற தேவன் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று பார்த்தோம். அடுத்து சொல்றாரு, உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துவீர். அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்குது, ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், யோசனையில் அவர் பெரியவர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த தேவன் நம்மை நடத்தும் போது, அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தும் போது முடிவு நமக்கு எப்படி இருக்குமா? அந்த மகிமையிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஹல்லேலூயா. மகிமையில தேவனோடு பரிசுத்தவான்களோடு அவருடைய பரலோகத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பரலோகத்தில் இயேசுவோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஒருவேளை எனக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஆலோசனை யார் சொல்லுவான்னு ஒருவேளை நீங்கள் தவிக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆலோசனை கர்த்தராகிய தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அடுத்த அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்ட சேராத புத்தியெல்லாம் குதிரை போலவும் கோவேறு கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம். அப்படின்னா என்னன்னா, குதிரையும் கோவேறு கழுதையும் எடுத்துக்கிட்டா அது வாயை வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டுனா தான் நம்ம கிட்ட அது வரவே முடியும், நமக்கு கிட்ட அதை நம்ம கொண்டு வர முடியும். இல்லாவிட்டால் அது ஒரு புத்தி இல்லாத ஒரு மிருகமாய் அதை அலைந்து தெரியுமா? அதான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காவிட்டால் ஒருவேளை புத்தியற்றவர்களாய், அந்த கழுதை கோவேறு கழுதையை கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதே போல புத்தியற்றவர்களாய், ஞானமற்றவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில சரியான வழியில போக தெரியாதவர்களாய் நம்ம போயிடுவோம். அந்த முடிவு எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுறேன், உன் மேலே என் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அப்பொழுது அந்த ஆலோசனைகள் அருமையாக இருக்கும், நம்மளை சரியான வழியில் அவர் நடத்துவார். அந்த ஆலோசனை கர்த்தரின் கையில் நீங்கள் நானும் ஒப்பு கொடுக்கணும். தாவீது அடிக்கடி தாவீது இப்படி ஜெபம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் பாருங்க, உம்முடைய ஆலோசனை தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 143ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவீது ஆண்டவருடைய ஆலோசனைக்காய் அதிகமாக ஜெபிக்கிறார். ஆண்டவர் தனக்கு வழிகாட்டணும், எனக்கு அவர் ஆலோசனை சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் அவர் பாருங்க, ஒரு ஆட்டிடையனாக இருந்த, ஒரு ஆடு மேய்க்கிற மெய்ப்பனாக இருந்த மகனை தேவன் ராஜாவாய் உயர்த்தினார். அந்த மெய்ப்பனாக இருந்த நாள் முதற்கொண்டு ராஜாவாய் உயர்த்தின பின்பும் கூட அவர் ஆண்டோடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு நடந்த நேரங்கள் எல்லாம் அவர் வெற்றியுள்ளவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் அடிக்கடி இப்படியாய் ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி தாவீது விருப்பத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு. நம்மளும் கூட நம்ம அப்படி ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உமக்கு பிரியமானது எதுப்பா? எனக்கு அது தெரியாது, எனக்கு அது எது என்று எனக்கு சொல்லி காட்டும், எனக்கு வழிகாட்டு, எனக்கு போதியும். என்னுடைய நல்ல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி நம்மளும் ஆண்டவர்கிட்ட விருப்பத்தோடு கேட்கணும். அவனுடைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 32:8 பற்றி பிடித்து நம்ம ஜெபிக்கணும்.
அப்பொழுது கட்டாயம் ஆண்டவர் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும், உங்களுடைய பிள்ளைகளின் காரியங்களிலும், உங்களுடைய தொழிலிலும், உங்களுடைய ஊழியத்திலும், உங்களுடைய எதிர்காலங்களிலும் உங்களுக்கு அவர் வழிகாட்டுவதையும் ஆலோசனை சொல்வதையும் நம்மை கட்டாயம் பார்க்க முடியும். அதிலே உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. வசனம் சொல்கிறது ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யப்படணும்? தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படணும். அதை நம்ம விரும்பி கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை நடத்தும், நீர் எனக்கு வழிகாட்டும், நீர் எனக்கு ஆலோசனை சொல்லும் என்று சொல்லும்போது கட்டாயம் தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல 48:17, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாதையில நடத்திட்டு இருப்பார். அப்படிதானே? எல்லாரும் ஒரே வழி, எல்லாருக்கும் ஒரே விதமான வாழ்க்கை இருக்காது. ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலை, ஒவ்வொருத்தரையும் தேவன் நடத்துகிற விதங்கள், ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வைத்திருக்கிற அழைப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவரும் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேறு வேறு விதமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எது பிரயோஜனமானதோ அதை நான் உங்களுக்கு போதிப்பேன். அல்லேலூயா. அவரவர் வாழ்க்கைக்கு வேதத்தில் மொத்தமாய் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நிறைய காரியங்களை, ஆலோசனைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த நல்ல ஆவியானவர் அவரை என்னை நடத்தும் என்று கேட்கும்போது என்ன செய்வார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கைக்கு எது பிரயோஜனமோ அதை உங்களுக்கு எடுத்து போதிப்பார். அல்லேலூயா. நீ இந்த வார்த்தையின்படி நீ செயல்படு, இந்த வார்த்தையின்படி நீ நட, இந்த மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில நீ போ என்று சொல்லி இதே வேத வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை தேவன் உங்களுக்கு போதித்து நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு அவர் காட்டுவார். அல்லேலூயா. வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். ஒருவேளை குருடரை அவர்கள் அறியாத வழியில் அவர் நடத்துகிறாராம். ஒருவேளை நமக்கு வழி தெரியாத குருடராக இருப்போம், நம்ம எந்த வழியில் போய்கிட்டு இருக்கோன்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, உன்னை நடத்துகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் உன்னை போதித்து நடத்துவார். அவர் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத உனக்கு போதித்து நடத்துவார். அதனால் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ளே போக போவதே இல்லை. ஏனென்றால் நடத்துகிறவர் மரணபரிந்து நம்மை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்த என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் உள்ள நம்முடைய தேவன். அல்லேலூயா. அது மாத்திரம் அவர் சொல்றார் பாருங்க, உன்னை பிரயோஜனமாக இருக்கிறதை நமக்கு அவர் போதிக்கிறார் இல்லையா? இந்த வார்த்தைகளின்படி நீ செயல்படு, இப்படி நடந்துக்கோ என்று சொல்லி நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். நமக்கு வசனங்களை எடுத்து நம்மோடு அவர் பேசுகிறார். ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே அவர் பேசுகிறார், நமக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறார், இந்த தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிற கற்பனைகளை நீங்கள் கவனித்தால் நலமாயிருக்கும். ஒருவேளை நம்ம நடத்தும்னு கேட்டுட்டு, ஆண்டவர் என்னை நடத்தும்னு கேட்டு அவர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தைக்கு நம்ம கவனிக்காம செவி கொடுக்காம போனோம்னா அதில் பிரயோஜனமே இல்லை. அதை தான் அவர் சொல்கிறார், என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல இருக்கும், உன் நீதி சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ மாத்திரம் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு அவர் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து கொண்டிருக்கிறார் அல்லவா? உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லவா? அதை நீ கவனமாய் கவனித்து அதன்படி நீ செய்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்? அவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கவனித்து நாம் சரியாய் செயல்படுவோம் என்றால் நம்முடைய சமாதானம் நதியை போல இருக்குமாம். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் எப்படி இருக்குமாம்? நதியை போல நமக்குள்ள இருக்கும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில அவ்வளோ ஒரு தேவ சமாதானம் இருக்கும். நீதி சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருக்கும், அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அணுக்களத்தனையாகவும் இருக்கும். அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமல் அழிக்கப்படாமல் இருக்கும். ஆண்டு அதில் என்ன சொல்றாரு? உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். உங்களுடைய நீதி மணலத்தனையாய் அநேகருக்கு முன்பாக அது வெளிப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்கிற தேவன்.
நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டி நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன் தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு எது பிரயோஜனமோ அதை தான் உனக்கு நான் போதிப்பேன். அவங்களெல்லாம் இப்படி நடத்துகிறாரே, என்னையும் இப்படி நடத்தலையே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வனாந்தரமான பாதையாக இருக்கலாம், இன்னொருவருக்கு ஒரு செழிப்பான பாதையின் வழியாக வேறு விதமாய் தேவன் அவளை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் உபத்திரவும் உண்டு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தர பாதையிலே முதல்ல அடிமைத்தன வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர். அந்த அடிமைத்தன வாழ்க்கை ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்பு கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி செங்கடலை கடக்க வைத்து வனாந்தரத்துக்குள்ளே தேவன் நடத்துகிறார். 21ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் சொல்றார், அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை. அப்படின்னா என்ன? வனாந்தரத்தில் தண்ணியே இருக்காது, எங்கேயுமே இருக்காது. ஆனால் தேவன் அவர்கள் தாகமாய் இருக்க விடவில்லை. கண்மலையை பிளந்தார், தண்ணீரை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அடுத்த வசனத்தை சொல்றார், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கருக்குத்தான் சமாதானம் இல்லையே ஒழிய கர்த்தருடைய பிள்ளைகள் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டாலும் சரி, அல்லாவிட்டால் செழிப்பான ஒரு பாதையில் நடத்தப்பட்டாலும் சரி, எவ்வளவு ஒரு குறுகலான பாதையில் நடத்தப்பட்டாலும், மலைகளும் பள்ளத்தாக்களும் நிறைந்த ஒரு பாதையாக இருந்தாலும், அது தண்ணீருக்குள்ளாக போகிற பாதையாக இருந்தாலும், எந்த பாதையாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் சமாதானம் நதியை போல புரண்டு ஓடும்படியாய் உங்களை நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது, அந்த பாதையிலையும் நமக்கு அவர் எது பிரயோஜனம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரோ, எதை நாம் செய்ய வேண்டும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறாரோ அதை நாம் சரியாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதை நாம் சரியாய் செய்தோம் என்றால் நமக்கு சமாதானம் தான். நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. அந்தந்த நேரத்தில் அவருடைய அனுக்கிரகம் உண்டு, அவருடைய கிருபை உண்டு, அவருடைய இரக்கம் உண்டு, அவருடைய அற்புதங்கள் உண்டு, அவருடைய அதிசயங்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின போது அவர் அப்படித்தான் நடத்தினார். அதே போல தான் இந்த கடைசி கால தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய நடத்துதலுக்கு உங்களை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுங்க. இன்னும் கர்த்தர் சொல்றார் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவர் சொல்றார், முதல்ல சொன்னார், மரணவரிந்து நடத்துகிறேன், நான் எப்படி நடத்துவாராம்? நீதியின் பாதையிலே நடத்துவேன், என்னுடைய ஆலோசனையின்படி உங்களை நான் நடத்துவேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அடுத்து சொல்றார், நித்தமும் உன்னை நடத்த வல்லவர். நித்தம் என்றால் தொடர்ச்சியாக, அதாவது அவர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நித்தம் 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 நாள்தோறும் மரணம் வரைக்கும், மரணம் பரியந்தம் நம்மை அவர் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை அவர் ரொம்ப ஸ்பெஷலாக யாருக்கு சொல்கிறாருன்னு சொன்னால், அவருக்கு பிரியமான உபவாச ஜபங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வீடுகளில் உபவாசம் பண்ணுவோம், குழுக்களாய் சேர்ந்து உபவாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், பல உபவாச ஜபங்களை நம்ம ஏறெடுப்போம். ஆனால் நம்முடைய உபவாசத்தினுடைய அந்த உபவாசம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்றால் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் அவருக்கு பிரியமான உபவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய சுயநலத்துக்காக நமக்காக நம்ம உபவாசிக்க வேண்டும் கட்டாயம். அது மாத்திரமல்ல, பிறருடைய நலனுக்காக, அக்கிரமத்திலும் அக்கிரமத்திலும் பாவங்களிலும் சாபங்களிலும் வேதனைகளிலும் கட்டுண்டு கிடக்கிற ஜனங்களின் விடுதலைக்காக, நம் தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, இப்படிலாம் நாம் ஜெபித்து அவங்களுடைய விடுதலைக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாகவும், அதே நேரத்தில் உபவாசிக்கிற நாம் பசியுள்ளவர்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து, சிறுமைப்பட்ட மக்களுக்கு நம்முடைய கரங்களை நீட்டி, அப்படி நம்முடைய நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்கிற பிள்ளைகளுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நித்தமும் நடத்துவாராம். அது மாத்திரம் இல்லை, நடத்துகிற தேவன் மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி, வறட்சியான காலம், வேத வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சகாலம் வருகிறதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட செய்திகள் இன்னைக்கு கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வேத வசனம் இல்லா, ஒருவேளை அது அந்த வறட்சி வந்துவிட்டால், இன்னைக்கு கேட்கிற இந்த செழிப்பான தேவ வார்த்தைகள் ஒருவேளை நமக்கு கிடைக்காத ஒரு காலமாக இருந்தாலும் தேவன் நம்மளை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய எந்த வறட்சியான காலத்திலும் நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். பலனுள்ளவர்களாய், ஆவியிலே சரீரத்தில்
பலனுள்ளவர்களாய் நிறுத்துவார். அது மாத்திரம் இல்லை, நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய், செழிப்புள்ள ஒரு தோட்டமாய், அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற, கனி கொடுக்கிற ஒரு தோட்டமாய், வற்றாத நீரூற்றாய், அநேகருடைய தாகத்தை, அநேகருடைய பசியை தீர்க்கிற ஒரு நீரூற்றுகளாய் தேவன் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அப்படிப்பட்டவர்களை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நம்மை நடத்த, மரணவறிந்த நம்மை நடத்த அவளோடு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், என்னுடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் என்னை நடத்தும், எனக்கு ஆலோசனை சொல்லும், என்னை நீதியின் பாதையில நடத்தும், என்னை நித்தமும் நடத்த ஆண்டவரை, என்னை ஆசீர்வதியும், மரணவிருந்தும் என்னை நடத்தும். நீங்கள் கேளுங்க, தேவன் உங்களை அப்படியாகவே அவருடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. நீ மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். உண்மை போல எங்களை நடத்த யாருமே இந்த உலகத்தில் கிடையாதப்பா. எந்த ஒரு மனிதனாலும் எங்களை அப்படி நடத்த முடியாது. கேட்கிற ஒவ்வொருவரையும், எங்கள் அடியாளையும் எங்களுடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை நடத்துவீராக. நித்தம் எங்களை நடத்தும், நீதியின் பாதையில் எங்களை நடத்தும், உங்களுடைய ஆலோசனைப்படி எங்களை நடத்தும் அப்பா. அநேகருக்கு வனாந்தரமான பாதை போல நீர் நடத்துகிற பாதை இருந்தாலும் அந்த வனாந்தர பாதையில இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாமல் நடத்தின தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கைவிடாமல் நீ நடத்துகிற தேவன் என்பதை அவர்களை அறிந்து கொள்ள செய்யும். அந்த வல்லமை அவங்க குடும்பங்களில் நீ வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, ஜீவன் உள்ளவர்களாய், அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், முடிவிலே நாங்கள் குடும்பமாய் உம்முடைய மகிமையில ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஒருவரே ஆளுகை செய்து நடத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றியோடுமை துதிக்கிறோம். எல்லா துதி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.